தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனினால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது. கால ஓட்டத்தில் தொழில்நுட்பத்தின் வீச்சில் அடித்துச் செல்லப்பட்டு விடக்கூடாது என்ற விருப்பத்தின் எழுச்சியே இந்த முயற்சி. தேர்தலும் இந்தியாவும். 1988 நவம்பரில் வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்று இந்திய அரசு முடிவு செய்தது. இலங்கை ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் இந்தியா செய்த முடிவு அது. வடக்கு கிழக்கில் அவலங்கள் தலைவிரித்தாடும் நிலையில் அங்கொரு தேர்தலை நடத்தும் அறிவிப்பு கேலிக்குரிய ஒன்றாகவே கருதப்பட்டது. EPRLF இயக்கத்தினரும் ENDLF இயக்கமும் தாங்கள் போட்டியிட தயாரென்று கூறிவிட்டதால் இந்திய அரசுக்கு தேர்தலை எப்படியாவது நடத்திவிடலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கில் ஜனநாயக சூழல் ஏற்பட்டு விட்டதாக பிரச்சாரம் செய்வதற்கும் தமது விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப செயற்படக்கூடிய மாகாண அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதும் இந்திய அரசுக்கு தேவையாக இருந்தது. இல்லாவிட்டால் இலங்கை பிரச்சினையில் ராஜீவ்காந்தி சாதித்தது என்ன என்று இந்தியாவில் எழும் கேள்விகளுக்கு பதில் சொல்வது சிரமமாக இருக்கும். ராஜீவ்காந்தியையும் இந்திரா காங்கிரஸையும் தேர்தலில் தோல்வியடைய செய்வதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டிருந்த எதிர்க்கட்சிகள் இலங்கைக்கு இந்திய படையை அனுப்பியதையும் இலங்கை பிரச்சினையில் ராஜீவ்காந்தியின் கொள்கையையும் குறை கூறத் தொடங்கியிருந்தன. இந்திய தேர்தலும் தமிழக சட்டசபை தேர்தலும் நெருங்கிக் கொண்டிருந்தன. ஆகவே காலதாமதம் செய்யாமல் வடக்கு கிழக்கில் தமக்கு சார்பான அரசாங்கத்தை, சுருக்கமாகச் சொன்னால் ஒரு பொம்மை அரசாங்கத்தை உருவாக்கும் அவசரத்தில் இருந்தது இந்திய மத்திய அரசு. விரைவான ஏற்பாடுகள். யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம் என்று கூறப்பட்ட போதும் EPRLF பதவிக்கு வருவதையும் குறிப்பாக அக்கட்சியிலிருந்து வரதராஜ பெருமாள் முதலமைச்சராக வேண்டும் என்பதும் கொழும்பிலுள்ள இந்திய தூதரகத்தில் முன்கூட்டியே செய்யப்பட்ட முடிவாகும். மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பரவலான கண்டனங்கள் எழுந்தமையால் இந்திய தூதுவர் டிக்சித் யாழ்ப்பாணம் சென்றார். அங்கு பலதரப்பட்டவர்களையும் சந்தித்து தமது முடிவுக்கு ஆதரவு தேடுவதுதான் அவரது விஜயத்தின் நோக்கமாகும். 1988 செப்டம்பர் 17 யாழ்ப்பாணம் கச்சேரியில் தூதுவர் டிக்சித் கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதற்கு ஏற்ற சூழல் காணப்படவில்லை என்றே டிக்சித்தை சந்தித்த பலரும் கருத்து கூறியிருந்தனர். டிக்சித்தின் யாழ் விஜயமும் அவரது நோக்கமும் குறித்தும் வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தல் தொடர்பாகவும் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டனர். யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் 50 பேர் அந்த அறிக்கையில் கையொப்பமிட்டிருந்தனர். அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்த முக்கிய விடயங்கள் பின்வருமாறு. இந்திய தூதுவர் JN டிக்சித் யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களின் பல்வேறு தரப்பினருடனும் யாழ் கச்சேரியில் கூட்டங்களை நடத்தினார். அவருடைய செய்தியின் சாராம்சம் இதுதான்: தமிழ் மக்களுக்கு இப்போதுள்ள நடைமுறை சாத்தியமான புத்திபூர்வமான ஒரே வழி தற்காலிகமாக இணைக்கப்பட்டுள்ள வடக்கு கிழக்கு மாகாணத்திற்காக நடைபெற இருக்கும் மாகாண சபை தேர்தலில் தமிழ் மக்கள் பங்கு கொள்வதாகும். அரசியல் வெற்றிடத்தை இட்டு நிரப்பவும் சிக்கல் மிகுந்த குடியேற்ற திட்டம் போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் இது வழிவகுக்கும். தெரிவு செய்யப்படும் மாகாண சபை அதிகார பரவலாக்கத்தை யதார்த்த நடைமுறையாக்கி சமாதானத்தையும் சாத்தியமாக்கும். இதுதான் அந்த சாராம்சம். மேலோட்டமாக பார்க்கும்போது அவர் கூறுவது சரிபோல தோன்றக்கூடும். ஆனால் இது நடைமுறை யதார்த்தத்தோடு ஒத்துப்போகக்கூடியதா? இவர்கள் கூறுகின்ற தேர்தல் நடைமுறைகளில் மக்கள் பங்கு கொள்வது என்பது இன்று சாத்தியம்தானா? இன்றைய உண்மை நிலை என்ன? தனிநபர்களோ அல்லது சமூக அமைப்புகளோ இன்று தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும் பல மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக தங்களின் குரலை சரியாக உயர்த்த முடியாத நிலையில் உள்ளதை நாம் அறிவோம். இந்திய அமைதிப்படை மற்றும் பல்வேறு ஆயுதம் தாங்கிய விடுதலை குழுக்களின் புண்ணியத்தில் மக்கள் எதிர்காலம் குறித்து எந்தவிதமான நிச்சயமும் அற்ற பயங்கரத்தால் மௌனிக்கப்பட்ட நிலையில் தான் வாழ்ந்து வருகின்றனர். தேர்தல் அறிவிக்கப்படுமானால் தேர்தல் காலத்தின் போது நிலைமை மேலும் மோசமாகிவிடும். அநேகமாக ஒவ்வொரு நாளும் பழிவாங்கும் கொலைகள் நடந்த வண்ணமே உள்ளன. ஒரு பாவமும் அறியாத மத்திய வயது ஆண் பெண்கள் இவ்வாறு பலியாகிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் இந்திய அமைதிப்படையும் இந்த அநியாயங்களுக்கு துணை போகிறது.
பெரும்பாலான தமிழர்கள் இந்தியாவை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்துத்தான் இப்போதும் பார்க்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான சமய கலாச்சார பிணைப்புகள் உள்ளன. இந்திய சுதந்திரப் போராட்ட தலைவர்களை விசுவாசத்தோடு பின்பற்றுவோர் இங்கு உள்ளனர். அண்மை காலத்தில் அரச உதவியுடன் இலங்கையில் நடைபெற்ற வன்முறைகளின் போது நாட்டை விட்டு ஓடிய தமிழர்களை அரவணைத்து புகலிடம் கொடுத்தவர்கள் இந்தியர்கள் என்ற நன்றியுணர்வும் ஈழத்தமிழர்களுக்கு உண்டு. இலங்கை அரசின் இனத்துவேசத்தை சர்வதேச ரீதியில் அம்பலப்படுத்தியதில் இந்தியா அதிகம் பங்கேற்றிருக்கிறது. ஆனால் 1987 அக்டோபருக்கு பின்னர் நிலைமைகள் துரிதமாக மாறத் தொடங்கின. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளை கொலை செய்தும் காணாமல் போவோரின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே செல்வதும், இன்று வரை தடுப்பு காவல்களில் சித்திரவதைகளும் சாவுகளும் தொடர்வதும் இந்தியா மீது ஈழத்தமிழர்களுக்கு இருந்த நம்பிக்கையில் விரிசல் ஏற்பட காரணமாக இருக்கிறது. இந்த குரூரமான உண்மைகளை ஒரு பக்கம் தள்ளி வைத்துவிட்டு தந்தையின் தோரணையிலும் அச்சுறுத்தல் தொனியிலும் இந்தியா பேச முயலும்போது எமது சொந்த பலவீனங்கள்தான் இவற்றையெல்லாம் அனுமதிக்கின்றன என்பதை சமூகம் உணர வேண்டும். இலங்கை இந்திய அரசுகளுடனான நமது உறவுகளை மட்டுமல்ல, எம்மையே நாம் பரிசீலனைக்குட்படுத்த வேண்டும். நமது கடந்த காலங்களை பற்றி கேள்விகளை எழுப்பி எங்கே தவறிழைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நமது கொள்கைகளை மீட்டெடுக்க முனைய வேண்டும். இவ்வாறு யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் காணப்பட்ட பல விடயங்கள் அக்காலகட்டத்தின் தேவையை உணர்த்தியிருந்தன. தேர்தல் தொடர்பாக இத்தகைய கண்டனங்கள் எழுந்தாலும் நடத்தியே தீருவது என்று இந்திய இலங்கை அரசுகள் பிடிவாதமாக இருந்தன. போர் நிறுத்தம். வடக்கு கிழக்கு மாகாண சபை தேர்தலை ஜனநாயக ரீதியில் நடத்துவதாக காட்டுவதற்கு இந்திய அரசும் இந்திய படையினரும் செய்யாத முயற்சிகள் இல்லை. திடீரென்று இந்திய படையினர் யுத்த நிறுத்த அறிவித்தலை வெளியிட்டனர். 1988 செப்டம்பர் 15 காலை 7 மணி முதல் ஆரம்பமாகும் யுத்த நிறுத்தம் தொடர்ந்து 5 நாட்கள் அமுலில் இருக்கும் என்று இந்திய படையினரால் அறிவிக்கப்பட்டது. யுத்த நிறுத்தத்தை முன்னிட்டு இந்திய படைத்தளபதி கல்கட் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது இதுதான்: சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டு யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கு உத்தரவிடுமாறு இந்திய அரசாங்கம் எனக்கு பணித்திருக்கிறது. அந்த பணிப்பின் பிரகாரம் 1988 செப்டம்பர் 15 காலை 7 மணியிலிருந்து 5 நாட்களுக்கு களத்திலுள்ள எமது துருப்புக்கள் போர் நிறுத்தம் செய்துள்ளனர். இப்போர் நிறுத்தம் செப்டம்பர் 20 வரையிலும் அமுலில் இருக்கும். சகல போராளி குழுக்களும் தம் ஆயுதங்களை முன்வந்து ஒப்படைக்குமாறு நாம் அழைப்பு விடுகின்றோம். இது தொடர்பாக அவர்கள் தங்களுக்கு அருகிலுள்ள அமைதிப்படை முகாம்களில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்கப்படுகிறார்கள். அங்கிருக்கும் இந்திய இராணுவத்தினர் போராளிகளின் ஆயுதங்களை கையளிக்க உதவுவார்கள். அது சம்பந்தமாக வழிநடத்தவும் செய்வார்கள். போர் நிறுத்தத்தை துஷ்பிரயோகம் செய்யும் போராளிகள் எவரினதும் நிலை குறித்து விழிப்பாக இருக்க வேண்டும் என நான் துருப்புக்களுக்கு உத்தரவிடுகின்றேன். போராளிகள் அல்லது அவர்களின் தலைவர்களுக்கு உதவிகள் தேவைப்படின் அருகிலுள்ள இந்திய அமைதிப்படை முகாம்களை தொடர்பு கொள்ளலாம். இத்தகைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சகல போராளிகளும் தேசிய நீரோட்டத்தில் சேர்ந்து வடக்கு கிழக்கு மாகாணத்தில் வாழும் மக்களின் எதிர்காலத்தையும் நல்வாழ்வையும் கருத்தில் கொண்டு ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்க்கிறது. ஆயுதங்களை பாவித்து தேசிய நீரோட்டத்திலிருந்து விலகிச் சென்றவர்களை மீண்டும் அமைதி வழிக்கு திரும்புமாறு வற்புறுத்த வேண்டுமென்று சமுதாயத்தின் சகல தரப்பினரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களை நாங்கள் பகைமை உணர்வு ஏதுமின்றி வரவேற்போம். இவ்வாறு அமைதிப்படை தளபதி விடுத்த அறிக்கையில் சகல போராளி குழுக்களும் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. தனது ஆதரவு இயக்கங்களுக்கு பெட்டி பெட்டியாக ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருந்தது இந்திய படை. அதே இந்திய படையின் தளபதிதான் ஆயுதங்களை ஒப்படைக்குமாறு போராளிகளுக்கு சமூகம் புத்தி சொல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார். சகல போராளிகளுடனும் தாம் ஒரே விதமாக நடந்து கொள்கிறோம் என்று காட்டுவதற்கு கல்கட்டின் அறிக்கை முயற்சித்தது. உண்மையில் புலிகளை நோக்கி மட்டுமே அப்போது ஆயுத ஒப்படைப்பு கோரிக்கை விடப்பட்டது என்பதுதான் உண்மை. பயனற்ற போர் நிறுத்தம். போர் நிறுத்தம் செய்யுமாறு வடக்கு கிழக்கில் உள்ள பொது அமைப்புகள் பல வேண்டுகோள் விடுத்த போது செவிமடுக்காமல் இருந்தது இந்திய அரசு. அதே இந்தியா தானாக முன்வந்து போர் நிறுத்தம் செய்தது ஏன்?
மாகாண சபை தேர்தல் நாடகத்தை அரங்கேற்றவும் புலிகளை நெருக்கடிக்கு உள்ளாக்கவுமே போர் நிறுத்தம் தற்போது அறிவிக்கப்பட்டது. புலிகளை பேச்சுக்கு அழைக்கச் செய்யப்பட்ட போர் நிறுத்தம் என்றால் வரவேற்கலாம். ஆனால் இதுவோ புலிகளை ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனையை மட்டும் கொண்டிருக்கிறது. அதன் மூலம் பேச்சுக்கான கதவுகள் மூடப்பட்டே இருக்கிறது என்று பிரஜைகள் குழுவினர் அறிக்கை விட்டனர். இந்திய அரசின் உள்நோக்கம் புரியாமல் போர் நிறுத்தத்தை வரவேற்றவர்களும் இருந்தனர். அவர்களில் ஒருவர் தொண்டமான். இலங்கை தமிழர்களின் நலன்களுக்கு அதிகளவில் மதிப்பளிக்கும் நடவடிக்கை என்று போர் நிறுத்தத்தை புகழ்ந்திருந்தார் ஈத்தோகா தலைவர் தொண்டமான். தந்திர அறிக்கை. அப்போது புலிகள் இயக்கத்துடன் தொடர்பாக இருந்தது ஈரோஸ். புலிகளையும் பகைக்காது இந்தியாவையும் ஒரு வரையறைக்கு மேல் பகைக்காமல் ஈரோஸ் தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டது. போர் நிறுத்தம் தொடர்பாக ஈரோஸ் விடுத்த அறிக்கை கழுவிய நீரில் நழுவும் மீனை போன்ற அதன் நிலைப்பாட்டுக்கு ஒரு சான்று. ஈரோஸ் சார்பாக அதன் தலைவர் வே. பாலகுமார் விடுத்த அறிக்கை இதுதான்: யுத்த நிறுத்த அறிவிப்பை நாம் வரவேற்கிறோம். காலம் தாழ்த்திய இந்த யுத்த நிறுத்த நடவடிக்கை இனிமேலாவது தமிழ் பேசும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை புரிந்து கொள்ளும் நிலைக்கு இட்டுச் செல்ல வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகளுடன் இந்திய அரசாங்கம் எந்தவித நிபந்தனையுமின்றி பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டும். அதேவேளை தமிழ் பேசும் மக்களின் நலன் கருதி இச்சந்தர்ப்பத்தை பொருத்தமான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென்று தமிழீழ விடுதலை புலிகளையும் கேட்டுக்கொள்கின்றோம் என்று ஈரோஸின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்தியா அறிவித்த போர் நிறுத்தம் கண்துடைப்பு என்று தெரிந்தும் கூட விடப்பட்ட அரசியல் தந்திர அறிக்கையே அது. விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளும் பட்சத்தில்தான் போர் நிறுத்தம் முழுமை பெறக்கூடியதாக இருக்கும் என்று யாழ் மாநகர ஆணையாளராக அப்போது இருந்த CVK சிவஞானம் கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த கட்டத்தில்தான் சென்னையில் கிட்டுவையும் அவருடன் இருந்த புலிகளையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தது தமிழக அரசு. அதுவரை வீட்டுக்காவலில் இருந்த கிட்டுவும் புலிகள் இயக்க உறுப்பினர்களும் சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறைக்குள் புலிகள் முரண்டு பிடிக்க ஆரம்பித்தனர். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.